இங்கே பாருங்கள் கைஸ், எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு சின்ன குட்டி தோட்டம். பாருங்களேன், பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாய் டெய்லி எப்படியும் ஒரு 10 மிளகாய் பறிச்சுருவாங்க. அப்புறம் தட்டாங்காய் செடி இருக்குது. அப்போ வந்து பாருங்களேன், பாவக்காயெல்லாம் வந்திருக்கு. பாவக்காய் பூ கொடுத்துருக்கு. பாவக்காய் பூத்துருக்கு. இங்கே காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்களேன். காய் காய்ச்சிருக்கு. தக்காளி செடி பாருங்கள், தக்காளி நல்ல தக்காளி நல்லா வருங்க. எடுத்து வச்சா நல்லா வந்துருங்க இந்த இடம். தக்காளி செடி பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது தக்காளி. இந்த அங்கே தக்காளி இருக்குது. குச்சிக்கிழங்கு செடி வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே மாங்காய் மரம் வந்திருக்கு. கண்டு கொஞ்சம் வச்சு விட்ருந்தோம், அது பெருசாக வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்களேன், டிசம்பர் பூச்செடி. டிசம்பர் மாதம் வருதில்ல, அதனால் டிசம்பர் பூச்செடி. இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் செடி. நிறைய மிளகாய் இருக்குதுங்க. பச்சை மிளகாய் செடி சூப்பராக இருக்குங்க. பயங்கர காரங்க. பார்த்தா தான் சின்னதாக தெரியும், பட் ரொம்ப காரமாக இருக்கும். எல்லாம் பூ பூத்துருக்கு. இது எல்லாம் முருங்கை மரம். காய் பாருங்களேன், எவ்வளோ தொங்குது பாருங்களேன். முருங்கைக்காய் செம்ம காய்ங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் விவசாயமே ஒரு ஜாலி தாங்க. எப்போவுமே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் விவசாயம். இப்போ பாருங்களேன், இஞ்சி செடி. இஞ்சி வச்சு விட்டோன்னா பாருங்களேன், வந்துருச்சு, நல்லா வளர்ந்துருச்சுங்க இஞ்சி செடி. அப்புறம் பாருங்களேன், இப்போ தான் ஒரு குட்டி லெமன் கண்டு வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், அதுக்கு தான் இப்போ நாங்கள் இதை வச்சு விட்டுருக்கோம், தண்ணி பாயிற மாதிரி. குட்டி லெமன் கண்டு. அப்புறம் இங்கே ஒரு கண்டு இருக்குங்க, குட்டி லெமன் கண்டு. பாருங்களா, குட்டி லெமன் சூப்பராக ஸ்மெல்லுங்க. லெமனோட அப்படி அடிக்குது. ஒரு இலையை வச்சுட்டு அப்படியே தொட்டுட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, லெமனோட அப்படி ஒரு இடங்க. லெமன் இது